இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அழக மட்டும் பார்த்து உனக்கு பொருத்தமா இருப்பான்னு தப்பு கணக்கு போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவி. நான் பாவிப்பா. ஐயோ, என்ன மன்னிச்சிருப்பா. ஆமா மாப்ள. அடி பாவி. நல்ல வேலைப்பா. ஐயோ, இந்த கல்யாணம் மட்டும் நடந்து அந்த புஷ்பா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா, ஐயோ என்ன ஆயிருக்கும். கடவுளே கடவுளே. அம்மா 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 வருத்தப்படாதீங்கம்மா. நீங்க என்ன தெரிஞ்சா பண்ணீங்க, தெரியாம நடந்ததுக்கு நீங்க என்னமா பண்ண முடியும்? ஆமா மாதாஜி, அதான் மாப்பிளையே சொல்லிட்டாருல, நீங்க என்ன தெரிஞ்சா பண்ணீங்க, பாவம் நீங்க. இல்ல பாண்டி, என் மனசே ஆறல. அத்தை இருங்க, நீங்க எதுக்கு இப்ப இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க? அவங்க வாயாலே உண்மையை சொல்லட்டும். யார் யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு முதல்ல விசாரிப்போம், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். ஆமா ஆமா சூர்யா, துர்கா சொல்றது ரொம்ப கரெக்ட். யார் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? டேய் டேய், ஏன்டா எங்களை ஏமாத்துறீங்க? ஏன் ஏமாத்துறீங்க? டேய், என் பையன் என்னடா பாவம் பண்ணா உங்களுக்கு? உண்மையை சொல்லுடா, உண்மையை சொல்லு. ஏண்டா ஏண்டா என் புள்ளி ஏமாத்துன? அவன் என்ன தப்பு பண்ணான்? ஏன்டா இப்படி ஒரு பாவத்தை பண்ண? ஏன் பண்ண? ஏன்டா பண்ண? சொல்லுடா, அவன் என்னடா பண்ணா? அவனை ஏன்டா ஏமாத்துனீங்க? அவன் வாழ்க்கையில ஏன்டா இப்படி விளையாடுனீங்க? உண்மையை சொல்லு. சொல்லிடுறேன் மேடம். டேய், உண்மையை சொன்ன உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? கேக்குறேன்ல, உண்மையை சொல்லு. சொல்லு, ஏன்டா ஏமாத்த? சொல்லு. புஷ்பா தான் இந்த எல்லா பிளானுக்கும் காரணமாக இருந்தா. எல்லா பிளானையும் புஷ்பா தான் போட்டு கொடுத்தா. புஷ்பா சொல்லித்தான் நாங்கள் 2 பேரும் இங்கே நடிக்க வந்தோம். நாங்கள் பணத்துக்காகத்தான் புஷ்பா பிளானுக்கு ஒத்துக்கிட்டோம். இதில் வேற யாருமே இன்வால்வ் ஆகலை. தப்பிச்சோம். இதுதான் உண்மைங்க. நல்ல வேலை சூர்யா மாமா, புஷ்பா கழுத்துல உங்களை தாலி கட்ட விடாம துர்கா தடுத்துட்டான். துர்கா மட்டும் அப்படி ஒரு விஷயத்த செஞ்சு தாலி கட்டிக்காம இருந்திருந்தா நீங்க அந்த புஷ்பா கழுத்துல தான் தாலி கட்டிருப்பீங்க. அந்த திருட்டு புஷ்பா தான் இந்த வீட்டுக்கே மருமகள் ஆயிருப்பா. ஆமா சூர்யா, ஹாசினி சொல்றதும் சரிதான். புஷ்பா கழுத்துல தாலியை கட்டியிருந்தா மொத்த சொத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிருப்பா. நல்ல வேலை, துர்கா வந்து உன்னையும் காப்பாத்திட்டா, நம்ம சொத்தையும் காப்பாத்திருக்கா. அது மட்டும் இல்ல, என்னையும் காப்பாத்திருக்காங்க. டேய், உண்மையை சொல்றா. என்னம்மா துர்கா, நீ ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டியதெல்லாம் வீட்ல வச்சு இப்படி விசாரிச்சிட்டு இருக்கியே. இது வீடுமா? சூர்யா, நீயாவது துர்காவுக்கு சொல்லப்பா. அப்பா